அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்காளர் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ்ஐஆர். ஓகேவா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் நடக்காது. சரிங்களா? இது வந்து ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு ஒரு தடவ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில கடைசியா பார்த்தீங்கன்னா 2005 இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2005 அந்த காலகட்டத்தில நடந்திருக்கும். 2004, 5 அந்த டைம்ல. அதுக்கப்புறமா இப்ப தான் நடத்துறாங்க. ஓகேவா? ஸோ வருஷம் வருஷம் நடக்கிறதுக்கு பேர் என்னன்னா, நமக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப நமக்கு 18 வயசு ஆயிருச்சு அப்படின்ன உடனே நம்ம போய் வோட்டர் லிஸ்ட் வாங்குறோம். திடீர்னு யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க பேர ரிமூவ் பண்றோம். நான் இந்த தொகுதியிலிருந்து வேற தொகுதிக்கு போயிட்டு விமன்லாம் பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட தொகுதிகள் வந்து மாறுது இல்லையா? இப்ப நம்மளே ஃபேமிலி செட்டில் ஆகுறது வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகுறோம் அப்படின்னா, நம்ம தொகுதி மாறுது இல்லையா? அந்த மாரியான விஷயங்கள அப்டேட் பண்றதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் சிஸ்டமேட்டிக் ரிவிஷன், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இதே எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எலக்டோரல் ரோல்ஸ டோட்டலா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ யாரெல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு சிலது விடுபட்டு போயிருக்கும். அத இந்த இடத்துல வந்து எலக்டோரல் ரோல்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் மைக்ரேட் ஆயி வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு போயிருப்பாங்க. அவங்க பேரெல்லாம் ரிமூவ் பண்றது. இன்அக்யூரசிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அத வந்து சரி பண்றது. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஓகேவா? இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அ யாருமே வந்து எலக்ஷன் கமிஷன் சார்பா நம்ம வீட்டுக்கு வந்து எதையும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஆனா, இந்த எஸ்ஐஆர்ல பார்த்தீங்கன்னா, பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 3 முறை நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம சொன்ன தகவல்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி அந்த எலக்டோரல் ரூல்ஸ அப்டேட் பண்ணுவாங்க. சரியா? மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான். இங்க வந்து யாரும் வரமாட்டாங்க. இங்க வந்து பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் வந்து வருவாங்க. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, பீகார்ல வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது. அதுல நெறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. அதனால தான் நேத்து கூட நம்ப தமிழகத்துல அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, இதற்கு எதிரா உச்சநீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி, அ அரசியல் கட்சிகள்லாம் சொல்லியிருந்தாங்க. என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீகார்ல நெறைய பேர வந்து வாக்காளர் பட்டியலிருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து அரசியல் பின்புலத்தோட அரசியல் காரணங்களுக்காக நெறைய வாக்காளர்கள வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த வாக்காளர்கள ரிமூவ் பண்ணனால ஒரு குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "இவ்வளவு பேர ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்கீங்க? அந்த காரணத்த சொல்லுங்க. அந்த ரிமூவ் பண்ணவங்களுக்கு இன்னொரு வாய்ப்ப குடுங்க." அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நெறைய பேர் வந்து வாக்காளர் பட்டியல்ல வந்து ஆட் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எலக்ஷன் கமிஷனுடைய ப்ரொசீஜர்ல நெறைய பிரச்சனைகள் இருந்தனால தான் என்ன பண்றாங்க, இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிய வந்து எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறதுக்கான காரணம் அதுதான். ஓகேவா? எலக்ஷன் கமிஷனோட ப்ரொசீஜர்ஸ்ல வந்து ஒரு சில ஃப்ளாஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான். பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடா நெறைய பேர ரிமூவ் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா, இந்த தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில இந்த மாரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா, உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி ஒரு கைட்லைன்ஸ வந்து குடுத்துட்டாங்க. இப்ப வந்து ரிமூவ் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கான ரீசன்ஸ குடுக்கணும். செகண்ட் சான்ஸ வந்து குடுக்கணும். ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும் இந்த ப்ராசஸ் அப்டிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பீகார்ன்னு பார்க்கிறப்ப, நமக்கு அங்கிருந்து நெறைய அந்த தொழிலாளர்கள் எல்லாமே மத்த ஊர்கள்ல இருப்பாங்க. இப்ப பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் வீட்ல போய் செக் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாரியான ஒரு சில ஸ்ட்ரக்சரல் டிஃபிகல்டீஸ் இருந்தனால பீகார்ல அது பிரச்சனையா மாறுச்சு. ஆனா தமிழகத்துல இந்த மாரியான பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? அது இல்லாம எலக்ஷன் கமிஷனும் வந்து ஒரு சில கிரைட்டீரியாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்றப்ப, இந்த ப்ராசஸ் வந்து மோர் ஆர் லெஸ் பீஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிறத நம்மளால எதிர்பார்க்க முடியும். சரியா? முதல் செய்தியில நம்ம இத தான் பார்க்கிறோம். எஸ்எஸ்ஆருக்கும் அ எஸ் எஸ்ஐஆருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அடுத்தது அதோட ஃபுல் ஃபார்ம கூட நமக்கு கேட்கலாம். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஓகேவா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். "கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற தொழிலை சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சோ நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னா மனம் கலங்கக்கூடாது, சோர்வாகக்கூடாது, டயர்ட் ஆகக்கூடாது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நம்ம எடுத்த வேலைய கட்டாயம் முடிச்சாகணும். ஓகேங்களா? இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல போடுறோம்னா, அது எப்படியாவது முடிச்சிரணும். ஓகேவா? பல நேரங்கள்ல அத நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். சோ அததான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாப்ல. திருக்குறள் எண் 668 அதிகாரம் வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கு 1,00,000 கோடி நிதியம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா, எமர்ஜிங் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடக்க போகுது. சரிங்களா? இதுக்கு முன்னாடிலாம் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டு இருந்தத, இப்போ பேர் மாத்தி இப்படி நடத்துறாங்க. சரியா? எமர்ஜிங் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் கான்க்ளேவ் ஃபர்ஸ்ட் டைமா நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா, நியூ டெல்லில வந்து நடக்குது. சரியா? சோ இந்த மாநாட்டுல நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வெளியிட்டிருக்காரு. ஒரு ஸ்கீம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஆர்டிஐ ஸ்கீம். ஓகேவா? ஆர்டிஐ ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் டெவலப்மென்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 1,00,000 crore வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 1,00,000 கோடி ரூபாய வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் அடுத்தது இன்னோவேஷன இந்தியாவுல புரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது யாருக்காக இந்த 1,00,000 கோடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷன அதிகப்படுத்துறதுக்காக. ஓகேங்களா? தனியார் துறை அந்த ஆராய்ச்சி, மேம்பாடு, புத்தாக்கம் இந்த மாரியான விஷயங்கள்ல அதிகமா இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிஐ அப்படிங்கிற ஸ்கீம கொண்டு வந்திருக்காங்க. பிரைவேட் செக்டாருக்கு வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு எப்படி இந்த ஸ்கீம் செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து ஒரு புரோட்டோடைப்ப வந்து கொண்டு வரீங்க. இந்த புரோட்டோடைப்ப கவர்ன்மெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த புரோட்டோடைப்க்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறப்ப, அரசாங்கம் இந்த 1,00,000 கோடி ரூபாய் நிதியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தொகைய வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. அதன் மூலியமா நீங்க பெட்டர் ப்ராடக்ட்ட ரெடி பண்ணி மார்க்கெட் பண்ண முடியும். சரிங்களா? அந்த அரசாங்கம் குடுக்கக்கூடிய கடன்கள நீங்க நம்ம இஎம்ஐ கட்டுற மாரி மாசம் மாசம் திருப்பி குடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கான நிதியம் அப்படிங்கிற திட்டம் இப்படிதான் ஒர்க் ஆக இருக்கு. சோ பிரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷன அதிகப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இது ஒரு முக்கியமான திட்டம். சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பார்க்கிறப்ப இதெல்லாம் நம்ம இன்வால்வ் பண்ற மாரி இருக்கு. எக்ஸாம்ல மெயின்ஸ் பேப்பர்ல எல்லாம் எழுதுறப்ப. சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.